வணக்கம் நண்பர்களே. நீங்கள் சித்தர்கள்னால் என்ன நினைக்கிறீங்க? அவர்கள் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு பெரும்பாலும் சித்தர்கள் அப்படின்னாக்கா அவங்க சித்த மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. அப்புறம் கூடு விட்டு கூடு பாய்வாங்க. இது போல் தானங்க நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்க அதை தாண்டி இன்னும் ஏராளமான விஷயங்களில் அவங்க தேர்ச்சி பெற்றிருந்திருக்காங்க. சித்தர்கள்ன்றவங்க பெரும்பாலும் நம்ம தென்னிந்திய பகுதிகளில் தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க சுமார் 1000 வருடங்களுக்கு 2000 வருடங்களுக்கு முன்னிலேருந்தே வாழ்ந்தவங்க. அவங்களுடைய சிற்பங்களை இங்கே நம்ம பர்வதமலையில் வெடித்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் அகத்தியர். அவருடைய சிற்பமும் இங்கே இருந்துச்சுங்க. நான் முன்னொரு காணொலியில் சொன்ன மாதிரி தாங்க, நம்மளுடைய கடவுள்களும் நம்மளுடைய சித்தர்கள் தான். சரி, நான் எப்படி இந்த வயசுலேயே சித்தர்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறேன்? எனக்கு ஏன் சித்தர்களை பற்றின ஆர்வம் அதிகமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அமுதமா மூலியமாக தான் எனக்கு சித்தர்களை மேலே ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிது. அவங்க தான் எனக்கு சித்தர்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. சில சித்தர்களுடைய பாடல்கள் எனக்கு கேட்க வச்சாங்க. நான் ரொம்ப மெய்மறந்து சில பாடல்கள்லாம் கேட்டிருக்கேன். நான் மெய்மறந்து கேட்ட சில பாடல்கள் சொல்கிறேன். பட்டினத்தார் பாடல் கேட்டிருக்கேன், அப்புறம் குதம்பை சித்தர் பாடல், அப்புறம் அழகணி சித்தர் பாடல். அமைதியாக கேட்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பாடல்களை கேட்டு பாருங்கள். மனது அவ்வளோ அமைதியாகுங்க.